ஹாய் டியூட்ஸ். இந்தியா வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு தயாரிடுச்சுங்க பாகிஸ்தானுக்கு எதிரா. அதுவும் இந்திய ராணுவம் வந்து சிவியரா வந்து ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்க எல்லையில. அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கிட்ட இருக்க எல்லையில கடலோரத்துல வந்து சூப்பரா வந்து ஒத்திகை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்ம பார்க்கக்குள்ள வந்து இந்தியா வந்து கண்டிப்பா வந்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் வித்தின் ஒரு 2 டேஸ்ல. ஏன் வந்து அந்த 2 டேஸ்ல வந்து அவங்க வந்து வெயிட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட போருக்கு போணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 டேஸ்க்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர், நம்ம இந்தியால இருக்க ஜம்மு காஷ்மீர் பகுதியில பகல்காம்ன்ற ஒரு இடத்துல வந்து தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சாங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல. அதுவும் நம்ம இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு உள்ள நுழைஞ்சுட்டு கண்ணு முன்னு தெரியாம வந்து அங்க வந்து சுற்றுலா பயணிகள், அங்க வசிக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து சுட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா, பட்ட பகல்ல, அதாவது 2 மணிக்கு, பிற்பகல் 2 மணிக்கு வந்து சுட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. இதுல 28 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. 2 வெளிநாட்டவர்கள் உட்பட. அதுக்கப்புறம் வந்து பல பேர் வந்து படுகாயம் அடைஞ்சுறாங்க. நெறைய பேர் வந்து ரொம்ப சிவியரா வந்து படுகாயம் அடைஞ்சுட்டு மருத்துவமனையில வந்து அனுபவிச்சுட்டாங்க. இந்த நியூஸ கேட்ட உடனே வந்து இந்தியா வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. எப்படி இந்தியா அவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஏரியா, அதுவும் ஜம்மு காஷ்மீர்ன்ற இந்த பகல்காம்ன்ற ஒரு பிளேஸ் இந்தியாவிலே வந்து மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம்னா, அது ஜம்மு காஷ்மீர்ல இருக்க பகல்காம் தாங்க. ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள் வந்து இங்க ரோந்து பணியிலே தாங்க இருப்பாங்க. அப்படி இருந்தும் பாகிஸ்தான் நாட்டுல இருந்து தீவிரவாதிகள் வந்து உள்ள நுழைஞ்சு அந்த பகல்காம்ன்ற ஒரு இடத்துலயே வந்து அவ்வளோ இது சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்து பயந்துருப்பாங்க. இதுல வந்து நெறைய பேர் உயிரிழந்தாங்க. இருந்தாலுமே வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களும் அதிலயே வந்து உயிரிழந்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்தியால இருக்கவங்க எல்லாருமே வந்து கொந்தளிச்சுட்டாங்க. எப்ப வந்து பாகிஸ்தான் கூட வந்து நம்ம வந்து திரும்ப வந்து பதிலடி குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல இருந்து கேள்விகள் எழும்புனது. அதுக்கான பதில் வந்து கிடைச்சிருச்சுங்க. ஸோ ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்திய ராணுவம் வந்து ஒத்திகை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கிடையில வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள எல்லா எல்லைகளையும் வந்து மூட சொல்ட்டாங்க. யாரு, நம்ம இந்தியா. அது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து நீங்க வந்து பஸ்ல பாகிஸ்தான் போற மாரி இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஃப்ளைட்ல பாகிஸ்தானுக்கு போற மாரி இருந்தாலும் சரி, எல்லா வழித்தடங்களையுமே வந்து இந்தியா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதே மாரி வந்து பாகிஸ்தானுமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியால இருந்து நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போற மாரி தான் இனிமேல் போகவே முடியாது, இனிமேட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்தியால வந்து யார் யாரெல்லாம் பாகிஸ்தான்ல வந்து வசிச்சுட்டு இருக்காங்களோ, அடுத்த 48 மணி நேரத்துல வந்து இந்தியா விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவிச்சது. அதே மாரி பாகிஸ்தான் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, பாகிஸ்தான்ல வந்து இந்தியர்கள் வந்து வசிப்பாங்கல்ல. ஸோ அவங்களும் வந்து அடுத்து 48 மணி நேரத்துல நீங்க வந்து பாகிஸ்தான விட்டு நீங்க உங்க சொந்த நாட்டுக்கே போங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசு மாறி, மாறி வந்து இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இப்ப போட்டி நடத்திட்டு இருக்கு. இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆறு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் ஒரு சிந்துன்னு சொல்லிட்டு ஒரு நதி போயிட்டு இருக்கு. அந்த நதி வந்து நம்ம இந்தியாவோட பக்கம் தான் இருக்கு. அதாவது அந்த நதி ஃபர்ஸ்ட்டு இந்தியாவோட கையெழுத்திட்டு, அந்த நதி மூலியமா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வாட்டர் போகுது. அந்த நதி மூலியமா, அந்த வாட்டர் மூலியமா தான் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு 93% வாட்டர் வந்து ரிசோர்ஸ் வந்து அந்த சிந்து நதியில இருந்து தாங்க கிடைக்குது. இப்ப அந்த சிந்து நதியில இருந்து பாகிஸ்தானுக்கு அதாவது வாட்டர் வந்து போல. இந்தியா வந்து அத வந்து அடைச்சிருச்சு. இந்திய அரசாங்கம் சொல்லி சிந்து நதிய இது வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பாகிஸ்தான் வந்து அவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, சிம்லா ஒப்பந்தத்த வந்து இந்தியா கிட்ட இருந்து ரத்து செஞ்சுட்டாங்க. இந்த சிம்லா ஒப்பந்தம் வந்து 1972ல அப்ப வந்து இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல வந்து இந்த சிம்லா ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்த வந்து இந்தியாவும், பாகிஸ்தானும் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஒப்பந்தம் வந்து எதுக்கு போட்டாங்க? இந்த ஒப்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1971ல இருந்து வந்து போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போர் வந்து இந்த இரு நாடு எல்லை இருக்குல்ல. ஸோ இந்த விவகாரம் வந்து நம்ம வந்து போரிடாம, நம்ம வந்து பேச்சுவார்த்தை மூலியமாவே தான் இனிமேட்டுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். போர்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த சிம்லா ஒப்பந்தத்தை வந்து அப்ப வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ சிம்லா ஒப்பந்தம் எதுக்குன்னா, நம்ம வந்து ஏதாவது இது நடந்ததுன்னா, போர் மூலியமா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கக்கூடாது. பேச்சுவார்த்தை மூலியமா தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு தான் இந்த சிம்லா ஒப்பந்தம் இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் போடப்பட்டது. இப்ப இந்த சிம்லா ஒப்பந்தத்த வந்து பாகிஸ்தான் வந்து ரத்து செஞ்சுச்சு. எப்படி வந்து சிந்து நதி வந்து நம்ம இந்தியா வந்து ரத்து செஞ்சதோ, அதே மாரி சிம்லா ஒப்பந்தத்த வந்து பாகிஸ்தான் வந்து ரத்து செஞ்சுச்சு. ஸோ போருக்காக தான் வந்து பாகிஸ்தான் வந்து இந்த ஒப்பந்தத்த வந்து ரத்து செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா நாட்டுல இருந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த போர் வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் சிம்லா ஒப்பந்தமே போடப்பட்டது. இப்ப அந்த சிம்லா ஒப்பந்தம் ரத்தானதுனால 2 நாடுமே வந்து தீவிரமா வந்து ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டுல இருந்து ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியால இருந்து ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஒருவேள ஒருவேள வந்து போர் வந்துருச்சுன்னா, எந்த நாடு வந்து மிகவும் பலமா இருக்கு? அதாவது ராணுவ வீரர்கள் எத்தன? அதே மாரி நம்மகிட்ட எத்தன வந்து குறிப்பாத்து தாவுற ஏவுகணை, இது எல்லாமே வந்து நம்ம வந்து கணக்கிடணும்ல. ஸோ அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் வந்து அவ்ளோ பெருசா போது.
இந்த ராணுவ பலத்துல வந்து இந்தியா வந்து 4த் பிளேஸ்ல இருக்குங்க. இந்த உலகத்திலே வந்து ராணுவ பலத்துல இந்தியா 4த் பிளேஸ்ல இருக்கு. அதே மாரி பாகிஸ்தான் எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் 12த் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் தொகை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆப்வியஸா உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியால தான் அதிக மக்கள் தொகை. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1.4 பில்லியன் மக்கள் தொகை. அதுவே நீங்க பாகிஸ்தான்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 கோடி தான் இருக்கு. நம்ம வந்து 1.4 பில்லியன். ஸோ நம்ம வந்து அதிகமா இருக்கோம். இது மக்கள் தொகையில. அடுத்து ராணுவ வீரர்கள் எண்ணிக்கையில வந்து 21,97,117 ராணுவ வீரர்கள் நம்ம இந்தியால இருக்காங்க. அதே மாரி வந்து 13,11,500 ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து துணை ராணுவ படை. துணை ராணுவ படைன்னா, இது ராணுவ படைக்கு கீழ, ராணுவ வீரர்களுக்கு கீழ இவங்க வருவாங்க. இது வந்து நம்மகிட்ட 25,27,27,000 இருக்கு. அதே மாரி வந்து நீங்க பாகிஸ்தான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,00,000 பேர் தான் இருக்காங்க. துணை ராணுவ படை. அதுக்கப்புறம் வந்து கடற்படை. அது வந்து 1,42,250. அதே மாரி வந்து 1,24,800 பாகிஸ்தானுக்கு. அதுக்கப்புறம் விமானப்படை, கடற்படை, வான்வெளி, விண்வெளி எல்லாமே வரும் இதுல. விமானப்படை வந்து 3,10,500. அவங்க கிட்ட 78,128 இது விமானப்படை. அடுத்து மொத்த விமானம் நம்மகிட்ட வந்து 2,230 இருக்கு. அவங்க கிட்ட 1,399 தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து போர் விமானம். போர் விமானம்னா நம்ம அந்த போருக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து போர் விமானத்து மூலியமா தான் வந்து வான்வெளியில நம்மளால இது பண்ண முடியும். அத பத்தி பார்த்தீங்கன்னா 513 தான் இருக்கு நம்மகிட்ட. அவங்க கிட்ட 328 இருக்கு. அப்புறம் ஹெலிகாப்டர். அது வந்து 899 இருக்கு. அவங்க கிட்ட 373 தான் இருக்கு. கவச வாகனம். அதாவது புரொடெக்ஷன் வண்டி. அதாவது ராணுவ வீரர்கள் எல்லாமே வந்து இந்த புரொடெக்ஷன் வெஹிக்கிள்ஸ்லாம் போவாங்க. அந்த மாரி வந்து நம்மகிட்ட வந்து 1,48,594 இருக்கு. அவங்க கிட்ட 17,516 தான் இருக்கு. பீரங்கிகள். அது எவ்வளோ இருக்குன்னா 4,601 இருக்கு. அவங்க கிட்ட 2,627 இருக்கு. தாக்குதல் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர்லயே வந்து தாக்குதல். அந்த ஹெலிகாப்டர் மூலியமாவே தாக்கலாம். அது வந்து 80 இருக்கு. அவங்க கிட்ட 57 இருக்கு. ஃபைனலா வந்து நீர்மூழ்கி கப்பல். வான்வெளி, விண்வெளி பார்த்தாச்சு. நீருக்குள்ள கடற்படை இருக்குல்ல. ஸோ அது நம்மகிட்ட 18 தான் இருக்கு. அவங்க கிட்ட 8 தாங்க இருக்கு. ஆக்சுவலா எல்லாத்துலயுமே வந்து இந்தியாவோட பாகிஸ்தானோட இந்தியா வந்து மேல தான் இருக்கு. பட் என்னதான் வந்து நம்ம போர் வந்தாலுமே, அது வந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு வந்து கம்மி தான். பட் ஒன்ஸ் வந்து போர் வந்துருச்சுன்னா, நம்ம இந்தியா ஜெயிக்குதோ இல்லையோ, நம்ம இந்திய நாட்டு மக்கள் தான் கண்டிப்பா வந்து பாதிக்கப்படுவாங்க. இந்திய நாட்டு மக்கள்னு கிடையாது. இந்திய நாட்டு மக்கள், அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் நாட்டு மக்கள். இப்போ உங்களுக்கே தெரியும். ரஷ்யா, உக்ரைன் போர்ல வந்து எத்தன பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ அந்த நாட்டு மக்கள நெனச்சு நம்ம வந்து எவ்வளோ வருத்தப்பட்டோம். நமக்கே அந்த மாரி வந்தா கண்டிப்பா வந்து வருத்தப்படுவோம். பிகாஸ் வந்து இந்தியா வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரி. பாகிஸ்தான கம்பேர் பண்றத விட இந்தியா வந்து மிகப்பெரிய கண்ட்ரி தான். பட் போர் வந்து வராது. வரவும் வராது. அது வந்து நம்ம வந்து நம்பலாம். பட் ஒன்ஸ் போர் வந்துச்சுன்னா நம்ம கை தான் ஓங்கும். பிகாஸ் நம்ம ராணுவ படை 4த் பிளேஸ்ல இருக்கு. உலகத்திலே வந்து சக்தி வாய்ந்த ராணுவ படையில பாகிஸ்தான் வந்து 12த் பிளேஸ்ல இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தோட எல்லையும் வந்து 3ன்னு நான் சொன்னேன்ல. ஸோ, கடல்வழி, அதுக்கப்புறம் வந்து கப்பல் வழி, வான்வெளியிலயுமே இந்தியா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல போகாம ஒரு கண்ட்ரிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சவுதி அரேபியாக்கு இல்ல வந்து இந்த மாரி கண்ட்ரிக்கு போகுதுன்னா, எப்படியும் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய நாட்டு மேல தான் வந்து போயாகணும் இந்தியா ஃப்ளைட்லாம். அது எல்லாமே வந்து இனிமேட்டுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு மேல போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க போயிட்டு எதாவது ஆயிடுச்சுன்னா, ஸோ அதனால என்ன பண்ணுது, திருப்பி ரிட்டர்ன் வேற வழியா வந்து நம்ம வந்து ஃப்ளைட் எல்லாத்தையும் வந்து இயக்கணும். அதே மாரி வந்து பாகிஸ்தான்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு மேல போற ஃப்ளைட்டு கூட வந்து அந்த நாட்டு அரசு வந்து தடுத்துருச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ வந்து பார்டர் மட்டுமே வந்து பார்டர் அந்த வாகா எல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த எல்லையில வந்து மிகவும் வந்து பலத்த பாதுகாப்போட பாகிஸ்தான் வீரர்களும் இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டு வீரர்களும் இருக்காங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர்ல வந்து இப்போ வந்து பதற்றமான சூழ்நிலை வந்து எழும்பிட்டு இருக்கு. ஏன் 144 கூட போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சண்டை வந்து எப்போ போய் முடியும் நமக்கு தெரியல. நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இதுல வந்து யார் வந்து அதிகமா பாதிக்கப்படுவான்னு கேட்டீங்கன்னா, இந்திய நாட்டு மக்கள், அதாவது அப்பாவி மக்கள் மட்டும் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. எதுக்கு இந்த மாரி வந்து தீவிரவாதத்த வந்து 2025ல வந்து கொண்டு வந்தாங்க? எதுக்கு ப்ரீ பிளானட் எதுக்கு இந்த அந்த பகல்காம்ன்ற பிளேஸ்ல வந்து எதுக்கு வந்து அந்த துப்பாக்கி சூடு நடந்ததுன்ற எதுவுமே வந்து கண்டுபிடிக்கல. ஸோ உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கா? அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. இந்த மாரி நமக்கு அப்டேட் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது வரையும் லெட்ஸ் சில்.